காதல் கோட்டை ஃபிலிம்ல நான் தங்கர் பச்சன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஃபிலிம்ல என்ன ஆகும்னா, எப்பவுமே கமலி கையில வந்து ஒரு பர்ஸோ, ஒரு பேக்கோ, சூட்கேஸ் எப்பவுமே கொடுப்பாங்க இல்லையா? அவர் வந்து அந்த பர்ஸ்ல நிறைய விஷயங்கள் வைக்க சொல்வாரு. கொஞ்சம் வெயிட்டான விஷயங்கள் வைக்க சொல்வாரு. பேக்ல, சூட்கேஸ்ல கூட வைக்க சொல்வாரு. எதுவுமே எம்டியா கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னன்னா, ஆர்டிஸ்ட்க்கு வந்து கஷ்டமா இருக்கக்கூடாது பிடிக்கும் போது அப்படி சொல்லிட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு காலியான சூட்கேஸோ, காலியான பேக்கோ அந்த மாதிரி கொடுத்துடுவாங்க. ஆனா சாரோட படத்தில் நடிக்கும் போது எப்பவுமே அது என்ன இருந்தாலும் அது அந்த பாடி லாங்குவேஜ் அப்பதான் வரும்னு சார் சொல்லுவாரு. ஒரு சூட்கேஸ்னா அந்த சூட்கேஸ்க்குள்ள நிறைய விஷயங்கள் வச்சுட்டு கொடுப்பாரு. அப்பதான் நம்ம பிடிச்சிட்டு நடக்கும் போது நம்ம பாடி லாங்குவேஜ் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாரு. பர்ஸ் இருந்தா பர்ஸ், குடம் இருந்தா குடம், இந்த மாதிரி குடத்துல நிறைய தண்ணி ஃபுல்லா வச்சுட்டு கொடுப்பாரு. அவர் கூட ஒர்க் பண்ணது அப்புறம் நான் எந்த செட்டுக்கு போனாலும், நான் வேற படங்கள் பண்ணாலும் அந்த படத்தில் எனக்கு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு குடமோ, ஒரு சூட்கேஸோ, ஒரு பேக்கோ ஏதாவது கொடுத்தா அதை காலியா தான் கொடுப்பாங்க. எதுவுமே இருக்காது. அப்போ நான் திட்டுவேன். இதுக்குள்ள ஏதாவது ரப்பிட்டு கொடுங்க, இதுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு கொடுங்கன்னு. இல்ல மேடம் வெயிட் ஆயிடும், வேண்டான்னு சொல்லுவாங்க. இல்ல, அது வெயிட்டா இருந்தாதான் நமக்கு வந்து நடையா கரெக்டா இருக்கும், நம்ம பாடி லாங்குவேஜ் கரெக்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போய் அதில் ஏதாவது வச்சுட்டு வெயிட்டா வச்சுட்டு எனக்கு கொடுங்க, அப்பதான் நான் நடிப்பேன் அப்படி சொன்னது அப்புறம் அவங்க ஷாக், கொஞ்சம் சர்ப்ரைஸ்டா இருப்பாங்க, ஏன்னா இந்த அம்மா இப்படி சொல்றாங்கன்னு. பட் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்றேன். ஏன்னா சார் அதை வந்து நமக்கு கத்து கொடுத்ததுனால நான் எந்த படத்தில் போனாலும் அந்த ஒரு விஷயம் வந்து நான் ஞாபகம் வச்சிடுவேன். ஏன்னா நம்ம தங்கர் பச்சன் சாரோட ஃபிலிம் நம்ம அதை படிச்சிருக்கோம்னால. அதே மாதிரி ரொம்ப கம்மியான மேக்கப் போடுறதோ, ரொம்ப லைட்டான டோனை மெயின்டைன் பண்றது, ரொம்ப ரொம்ப கேஷுவலான நடிப்பு, ஓவரா இது இல்லாம எப்படி நம்ம நடிக்கிறது, இது எல்லாமே தங்கர் பச்சன் சாரோட அந்த அந்த கிராஃப் அவரோட இதுல வந்துடும். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். என்ன சொல்றது, ஒரு லேர்னிங் ப்ராசஸா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. அழகி வந்து ரிலீஸ் ஆயிட்டு ஒரு ரொம்ப பெரிய சக்சஸ் ஆச்சு அந்த டைம்ல. ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு படமா இருந்தது அழகி. In all the aspects, it was a very beautiful love story. It had very very beautiful songs. அதுக்கப்புறம் நிறைய நல்ல ஸ்டார் காஸ்ட் இருந்தது. கதை ரொம்ப அருமையான ஒரு கதை, அண்ட் ரொம்ப கேஷுவலான ஒரு ஸ்க்ரீன் பிளே, எவ்ரிதிங் வெரி ரொம்ப டச்சிங்கான, எல்லாரோட உணர்வுகளை டச் பண்ணக்கூடிய ஒரு படமா இருந்தது. அந்த சக்சஸ் ஆன ஒரு படம் மறுபடியும் இப்போ 22 years கழிச்சுட்டு அகைன் ரிலீஸ் ஆகி உங்களுக்காக வரப்போகுது. எல்லாரும் மிஸ் பண்ணாம அழகிய பாருங்க. இந்த டீமுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, அண்ட் த ஹோல் டீம், பார்த்திபன் சருக்கு, நந்திதா மேம்க்கு, இதில் நடித்தவங்க எல்லா குட்டி ஆர்டிஸ்ட்டுங்க, அந்த வாட் டு சே தட், அந்த மற்ற ஆர்டிஸ்ட்டு, சைல்டு ஆர்டிஸ்ட்டு, and all the technicians involved in Azhagi, I would like to congratulate all of them. அதான் சொன்னேனே, இந்த ஃபிலிம் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் ஆச்சுன்னு. இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஃபிலிம்ஸ் இந்த ஸ்டைல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் காதல், ஒரு சின்ன ஸ்கூல்ல நம்மளோட முதல் காதல், ஹை ஸ்கூல்ல, இதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அழகி ஒன்லி. அண்ட் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபிலிம் ஏதோ ஒரு வகையில வந்து பாதிச்சிருச்சு. ஸ்பெஷலி என் ஹஸ்பண்ட்க்கு இந்த அழகி ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும், என் அப்பாவுக்கும் வந்து அழகியோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் பப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசிச்சு அந்த, ஏன்னா அது அப்படி ரொம்ப ரொம்ப மெலோடியஸா இருக்கும். ஒளியிலே இந்த சாங் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு அது. அதுக்கப்புறம் பாட்டு சொல்லி, ஐ திங்க் ஐ லைக் தட் சாங் வெரி மச். எதுக்குன்னா அது ஒரு
சாங் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல், அது ஒன்று. அந்த பிக்சரைஸ் பண்ணுற அந்த விதம் இருக்குது, அதுதான் ரொம்ப யூனிக்கானது. பார்த்திபன் சரும் நந்திதா மேம்குள்ள ஒரு சின்னதாக ஒரு புடவை கொடுக்கறதோ, இல்லை இட்ஸ் அன் இமேஜினேஷனா இல்லை இமேஜினேஷன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு விஷயமாவே போயிட்டு இருக்கும். அது நடுவில் நான் வேற படிக்கட்டில் இன்டர்கட்டில் நடந்து வந்துட்டே இருப்பேன். ஐயோ பார்த்துடுவாளோ, இந்த அம்மாவுக்கு ஏதாவது தெரிஞ்சிடுமோ, அந்த மாதிரி இட்ஸ் a very very intricate kind of a picturization, that song, and very beautifully picturized. So that is one of my favorite songs. ஒளியலே as it is ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எல்லா சாங்ஸும் இந்த படத்தில் அழகில எல்லா சாங்ஸும் ரொம்ப அழகான சாங்ஸ்.